Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. தேனி மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் கோம்பை பகுதியில் தேங்காய் குடோனில் வெள்ளம் புகுந்து சுமார் 30,000 தேங்காய்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம், விவரங்கள். அகிலா, தேனி மாவட்டத்தில் நேற்று இரவு கனமழை பெய்து ருத்ர தாண்டவம் ஆண்டிவிட்டது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அடுத்துள்ள கோம்பை பகுதியில் வெள்ள நீரானது தேங்காய் குடோனுக்குள் புகுந்து தீபாவளிக்கு ஏற்றுமதி செய்வதற்காக வைத்திருந்த சுமார் 60,000 தேங்காய்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. இதில் பார்த்தோம் என்றால் காலையில் கூலி தொழிலாளர்களை வைத்து சுமார் 30,000 தேங்காய்களை மீட்டுள்ள நிலையில் சுமார் 30,000 தேங்காயானது தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு உள்ளது. இது குறித்து அந்த தேங்காய் குடன் உரிமையாளர் முருகன் கூறுகையில், நேற்று இரவு வரலாறு காணாத கனமழை தேனி மாவட்டம் குறிப்பாக உத்தமபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த காரணத்தினால் வெள்ள நீரானது ஊருக்குள் புகுந்து உள்ளது. குறிப்பாக தீபாவளிக்கு ஏற்றுமதிக்கு வைக்கப்பட்டிருந்த 60,000 தேங்காய்களில் 30,000 தேங்காய்கள் தண்ணீர் அடித்து செல்லப்பட்டதாகவும் மீதமுள்ள தேங்காய்களை தற்பொழுது மீட்டு வருவதாகவும் விவசாயி கூறி வருகிறார். இதே நிலையில் பார்த்தோம் என்றால் நீர்வழி வழித்தடங்களை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று தேனி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு கோரிக்கையை வைத்து வருகிறார். குறிப்பாக கோம்பை பகுதிகள் விவசாய நிலமும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியாக இருப்பதனால் நீர் வழித்தடங்கள் தற்பொழுது ஆக்கிரமிப்பாக இருப்பதாக கூறி வரும் சூழலில் அதனை ஆக்கிரமிப்புகளை சரி செய்ய வேண்டும் என்றும் பேரிடர் காலங்களில் நீர்வழி பாதங்களை ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருந்தால் தண்ணீரானது குளோன்கள் வீடுகளுக்குள் வராமல் பாதுகாக்க முடியும் என்று அரசுக்கு ஒரு கோரிக்கையை விட்டு வருகிறார். இவருக்கு 30,000 தேங்காய்கள் போனது வருத்தம் அளிக்கவில்லை. ஆனால் அதே வேளையும் கூட பார்த்தோம் என்றால் இவர் கூறுகிறார், நீர் வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி குளங்களை தூர்வாரி மழைநீர் போவதற்கான வடிகளை அமைக்க வேண்டும் என்று தேனி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு கோரிக்கையை விடுத்து வருகிறார். அகிலா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.